மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரவுட் விங்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்குது இந்த கம்பெனி. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் எல்லா பக்கமும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்து வியந்த சில ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில ப்ராடக்ட்ஸ் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, ஆனால் கொஞ்சம் மாறுபட்டு இவங்க வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கமர்ஷியல் செக்மெண்ட் வண்டிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதுனால இதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் டேபிளில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவே போக போகுது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது என்ன காஸ்ட் வருது, அது போக என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் மொபைல் டிவிஆர். மொபைல் டிவிஆர் அப்படின்னா வீடியோ டெலிமேட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. மெட்டல் கேசிங்கில் வரக்கூடிய மொபைல் டிவிஆர் இதில் கொடுத்துருக்காங்க. இது முதல் விஷயம். அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக இந்த மெட்டல் கேசிங்கையே உள்ள ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வைப்ரேஷன் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீ வச்சு நம்மளால் ஹார்ட் டிஸ்கை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உள்ளே லாக்கபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 1 TB நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாலும், 500 GB இருக்கட்டும், 1 TB இருக்கட்டும், எவ்வளோ போடணும் அப்படின்னாலும் ஹார்ட் டிஸ்க் இதில் போட்டு ரெக்கார்டு பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது ஒரு 4 சேனல் டிவிஆராக இருக்குது. ஒரு 4 கேமரா இதில் போட முடியும். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இன்பில்ட்டாக வருது. அது ஏடாஸாகவும் ஆக்ட் ஆகுது. டிரைவரோட கான்சன்ட்ரேஷன் ரோட்லேருந்து மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது இது அலாரம் கொடுக்கும். அதுக்கான ஸ்பீக்கர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் டிரைவர் பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அலாரம் கொடுக்கும். டிரைவர் வெளியே பார்க்குறாருன்னா அலாரம் கொடுக்கும். அதே மாதிரி லைட்டாக தண்ணி குடிக்கிறாருன்னா அலாரம் கொடுக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அலாரம் கொடுக்கக்கூடிய ஒரு டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இதில் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் போடுறதுக்கான இடம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, SPK அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ஸ்பீக்கர் போடுவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 AV இன் கொடுத்துருக்காங்க 4 சேனல் டிவிஆர் அப்படின்றதுனால. அதே மாதிரி AV அவுட் 2 இடத்துல எடுக்க முடியும். இது நம்ம நார்மலாக சிஸ்டம் மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இது ஏதாச்சும் ஒரு டிவியில் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் எடுக்க முடியும். அது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் 4G ஆண்டனா ஒன்று வருது. அது போக இந்த இடத்துல GPS வருது. இதெல்லாம் போக பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டியாக இதுக்கு ஒரு மானிட்டர் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக டிரைவருக்கு வண்டிக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்குற ஒரு விசிபிலிட்டியை இந்த மானிட்டர் கொடுக்குது. இப்போ மார்க்கெட்டில் இதே மாதிரி டிவிஆர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் டிவிஆர்ஸ் இருக்குது, ஆனால் அது எல்லாமே CMSன்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் சாஃப்ட்வேரில் தான் அதை ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த டிவிஆர் பொறுத்த வரைக்கும் இன்ஹவுஸாக செஞ்ச ஒரு சாஃப்ட்வேரில் தான் அந்த ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் எல்லாமே நடக்குது. அதனால் சேஃப்டி அப்படின்றது இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கோயம்புத்தூரில் ஸ்ப்ரவுட் விங்ஸ் அப்படின்ற கம்பெனியில் உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான். இன்ஹவுஸ் சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக. இதுதான் இந்த ப்ராடக்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம். கைஸ், அடுத்ததான் நம்ம பார்க்குற ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஃபியூவல் லெவல் சென்சார். பட் விங்ஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபியூவல் லெவல் சென்சார். இது ஏன் நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இது மார்க்கெட்டில் இப்போ ஃபியூவல் லெவல் சென்சார்னால் அதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர், GPSனால் அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த விங்ஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா பொருள், எந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள் வெஹிக்கிளுக்கு நம்ம ஃபிட் பண்ணாலும் ஒரே காமன் சாஃப்ட்வேர். அதில் ஈஸியாக நம்ம மானிட்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். கைஸ், அடுத்தது மூணாவதாக நான் காட்டக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இது ட்விங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஐ சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய இடத்துல ரீஃபர் பாக்ஸ் போட்டு உள்ளே ஏசி செட் பண்ணி கண்டெய்னர் பாக்ஸ் போட்டு வண்டி ஓட்டுவோம்ல. இப்போ மெடிக்கல் ரிலேட்டடாக அந்த மெடிசன்ஸு இல்லை ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ராப்பராக இந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது மேண்டட்ரி. சில இடத்துல ஈவன் பால் கூட இல்லைன்னா இந்த டைமிங் லோடு போகிற சில ப்ராடக்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஏசி இருக்கணும் அப்படின்றது மேண்டட்ரி. ஃபார்மல் லோட்ஸுக்கு ஏசி இருக்கணுன்றது மேண்டட்ரி. அப்போது இந்த மாதிரி ஒரு சென்சார் ஒன்று ட்விங்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே நம்ம கண்டெய்னருக்குள்ளே ரீஃபர் பாடிக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோன்லேயே டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் டெம்பரேச்சர் குறையுது இல்லை கூடுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலை, ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ மெயின்டைன் ஆகலை அப்படிங்கும்போது
நமக்கு மொபைலில் அலாரம் வர மாதிரி இவங்களோட ஆப்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த சின்ன ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ட்விங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு லாக். இந்த லாக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜிபிஎஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். உங்கள் வண்டியில் லோடு கண்டெய்னரில் வந்து லோடெல்லாம் ஏற்றிட்டீங்க, இதை வந்து லாக் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா வண்டி எங்கெல்லாம் போகுது, எப்படியெல்லாம் கிராஸ் ஆகுது, எந்த இடத்த எந்த டைமில் கிராஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த லாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையாக நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு வகைன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் இருந்து அன்லாக் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ஓடிபி போட்டு அன்லாக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் கார்டு, இந்த கார்டு வச்சு உங்களால் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 3 வகையான அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து இப்போ டிரைவர் வந்து ஒரு கிளைண்ட் பிளேஸுக்கு வந்து இந்த லாக்கோட வந்து போயிட்டாரு, பட் அவருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது நம்ம இங்கேருந்து கால் பண்ணி ஓடிபியை மட்டும் சொன்னால் டிரைவரால் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு டைம் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி அப்படின்னா அடுத்த டைம் அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஓடிபி வச்சு தான் இதை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் வழியாக இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இருக்க இடத்துலேயே இருந்து அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 3 வகையாக அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த லாக் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5ஆவதாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டேஷ் கேம்ஸ் தான். டேஷ் கேம்ஸில் இவங்க ஒரு 3 செக்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஐச்சரில் நம்ம ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ரோ எக்ஸை வீடியோ பண்ணும்போது அதில் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கும். அது கூட கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு கேமரா வச்சு உள்ளே இருக்கக்கூடிய லோடை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்மளே வந்து சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக பார்த்தா அதில் இருக்க கண்டெய்னர் லாக்கு லாக்குன்னு சொல்லுவோம். அந்த லாக் கூட இந்த ட்விங்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் சப்ளை ஆகுது. இந்த ஸ்ப்ரவுட் ட்விங்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் அதுக்கு சப்ளையராகவே இருக்காங்க. ஸோ அப்போது இவங்க கிட்ட அதுக்கு ரிலேட்டடாக அதே ப்ராடக்ட்டும் இங்கே இருக்குது, அதே மாதிரி உள்ள டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டமும் இங்கே இருக்குது. ஈவன் இப்போ கவர்மெண்ட்டோட ஜிஓ கூட பாஸ் ஆகிருக்கு. இனிமேல் தயாரிக்க போகிற எல்லா வண்டிகள்லையும் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது மேண்டட்ரி. இல்லை இதுக்கு முன்னாடி வந்து வாங்கின வண்டிகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஃப்சி பண்ணும்போது டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான ஒரு டேஷ் கேமாக நான் பார்த்தேன். இப்போ இது என்னன்னா ஏஐ டேஷ் கேம்னு சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து டிரைவரோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, வெளியே பார்க்குறாரு, ஃபோன் பார்க்குறாரு, இல்லைனா பின்னாடி திரும்பிட்டு வண்டி ஓட்டுறாரு, சைடில் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாரு, இந்த மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாம் கேப்சர் பண்ணி இவங்களோட க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இவங்களோட ஓன் சாஃப்ட்வேர்லேயே பார்க்க முடியும். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி 2வது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து 4 சேனல் கேமரா அப்படின்னு சொல்லலாம். 4 சேனல் வந்து இதில் ஆக்ட் ஆகும். ஒன்று இது வந்து டிரைவரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து பின்னாடி வெளியே ரோடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா 2 கேமரா வந்து தராங்க. ஒன்று வந்து இந்த கேமரா, இது வந்து இன்டோர் கேமரான்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னர் இருக்கும்ல, பின்னாடி இருக்க கண்டெய்னரில் இந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளே இருக்கக்கூடிய லோடை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு கேமரா வந்து வெளியே, இது வந்து ரிவர்ஸ் கேமராவாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அதாவது ரியரில் பார்க்குறதுக்கு கேமராவாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கண்டெய்னரோட சைடில் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியே வந்து பார்க்குறதுக்கு இந்த அவுட்டோர் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட டிசைனுமே கம்ப்ளீட்டாக தண்ணி படாத மாதிரி ஒரு சின்ன டிசைனு சன்ஷேட் மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது இதில் நல்லாயிருக்கு. இது வந்து இவங்களோட ப்ரீமியமான ஒரு மாடல் டேஷ் கேமு, ஏஐ டேஷ் கேம்னு சொல்லலாம். இதை 4 சேனல் ஏஐ டேஷ் கேம்னு சொல்லலாம். இப்போ இன்கேஸ் அவ்வளோ தூரம் பட்ஜெட் இல்லை, பட் 2 சேனல் இருந்தால் போதும். 2 சேனல் மீன்ஸ் டிரைவரையும் ஃபோக்கஸ் பண்ணணும், ரோடையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்களோட அடுத்த ப்ராடக்ட் வந்து வருது. இது ட்விங்ஸோட இன்னொரு ப்ராடக்ட்டு. இந்த டேஷ் கேம் பார்த்திங்க அப்படின்னா மேலே விண்ட்ஷீல்டில் இப்படி அட்டாச் பண்ணிடுவீங்கல்ல, டிரைவரை ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேமரா வந்து ரோட் வியூவை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இல்லை எனக்கு இன்னும் வந்து பட்ஜெட்டில் கம்மியாக வந்து போகணும் அப்படின்னு நினைக்கும்போது இது வந்து 3ஆவதாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்விங்ஸோட டேஷ் கேம். ஸோ இதுவும் வந்து ஒரு 2 சேனல் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரோடை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, டிரைவரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி 2 சேனல்லையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து கமர்ஷியலில் இப்படி ஒரு அப்ளிகேஷனுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றது உண்மையாலுமே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராடக்ட் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா யூஹெச்எஃப் ரீடர்னு சொல்கிறோம், அதாவது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ரீடர் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைனிங் ஏரியாவில் மைனிங்கில் வெயிங் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சிஸ்டமாக வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு லாரி வந்து உள்ளே வருது அப்படிங்கிறத இது வந்து சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட இன்டகிரேட்டட் சொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போது அந்த வண்டி வெயிங் ஸ்கேலுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வந்து கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து கம்ப்ளீட்டாக வண்டியை கேப்சர் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் அந்த வெயிங் ஸ்கேலில் என்ன வெயிட் வந்து லோட் ஆகிருக்கு அப்படின்றத வேல்யூ எடுத்து
மொத்தமாக இவங்களோட சாஃப்ட்வேரில் வீயிங் ஸ்கேல் சாஃப்ட்வேரே இவங்களோட சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்ன லோடில் என்ன வண்டி எந்த டைமுக்கு வந்துச்சு, வண்டியோட ஃபோட்டோஸ் இமேஜஸ் சுற்றி, ஸோ இதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு டேட்டாவாக வந்து ஸ்டோர் பண்ணும். இது வந்து ஒரு மாதம் இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் எப்போனாலும் அந்த டேட்டா வந்து நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். அப்படி ஒரு சொல்யூஷனுக்கு இந்த UHF ரீடர் அப்படின்றத மேலே ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்துருச்சு போயிடுச்சு அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாலுமே ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ராடக்ட் நான் நேரில் பார்க்குறேன். நம்ம ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து ட்விங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கிள் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம RMC இருக்குல்ல, பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸில் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் வந்து சுத்தர அந்த ரோலர் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஆங்கிள் இல்லைன்னா ரொட்டேஷன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிப்பர் இருக்குது, அது வந்து ஒரு இன்க்ளைண்டாக வண்டி நிற்கிது அப்படிங்கும்போது இது வந்து அலாரம் கொடுக்குற மாதிரி கூட இதை வச்சு நம்ம செட் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா இப்போ டிப்பர்லாம் வந்து ஒரு இன்க்ளைண்டாக நின்று டிப் பண்ணுச்சு கொட்டுச்சு மண் அப்படிங்கும்போது அதோட சென்டர் ஆஃப் மாஸ் மாறிடுச்சு அப்படின்னா வண்டியை கவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டு, இதை வச்சு நம்மளால் இன்க்ளைண்டாக நிற்குது ப்ராப்பராக நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்க முடியும். அதனால் இது வந்து சேஃப்டி விஷயத்தில் வர்றதுனால இந்த ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரவுட் விங்ஸ் அப்படின்றது தான் கம்பெனி, அதே மாதிரி ட்விங்ஸ் அப்படின்றது ஒரு பிராண்ட் நேமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கண்டெய்னர் ரீலாக்கு, ட்ரிப் மானிட்டரிங்கு, GPS ட்ராக்கர், ஃபியூவல் மானிட்டரிங்கு, OBD ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக்ஸு, அது போக டெம்பரேச்சர் மானிட்டரிங்கு, இன்ஜின் RPM மானிட்டரிங்கு, எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, EV டெலிமேட்டிக்ஸு, ஸ்கூல் பஸ் ட்ராக்கிங் சொல்யூஷனு, AI டேஷ் கேமு, இது எல்லாமே இங்கே வந்து சொல்யூஷனாக இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா 2 பேர், ஃபவுண்டர் கோஃபவுண்டர் 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், கப்புள் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் அவர் வந்து பாஷ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி, அதாவது பாஷில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு, அது போக ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஐடியில் இருக்கிறதுனால 2 பேர் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு கம்பெனியாக தான் இந்த கம்பெனி இருக்குது. இப்போ வந்து நம்ம நீலாம்பூரில் இருக்கக்கூடிய ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நம்ம இப்போ பார்த்தோம்ல ஒரு AI டேஷ் கேம், அது வந்து இங்கே இருக்கக்கூடிய வண்டியில் வந்து பொருத்தி இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நைட் டைமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய உமன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரது கூட சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு AI டேஷ் கேமை இதில் பொருத்தியிருக்காங்க. உள்ளே வாங்க எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ நம்ம பார்த்த AI டேஷ் கேம் வந்து இதுதான். ஸோ இதை வந்து இந்த இடத்துல பொருத்திட்டாங்க, ஃபுல்லாகவே உள்ளேருந்து லைனிங் எடுத்து இதுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து 4 சேனல் AI டேஷ் கேம். ஸோ ஒரு கேமரா வந்து இங்கே இருக்குது, இன்னொரு கேமரா ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து RTO நார்ம்ஸ்க்காக இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை இது நம்ம வேறு பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னாலும் இந்த கேமரா எடுத்து வேறு பொசிஷனில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு கேமரா பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு கேமரா இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பட் இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உட்காந்துருக்கும்போது எல்லா ஏரியாவும் எல்லா சீட்ஸுமே கிளியராக விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த டேஷ் கேம் அப்படின்றது செயல்படுது. ஸோ இப்படி தான் வந்து இருக்கக்கூடிய பஸ்ஸு வேன்ஸில் இந்த கேமரா வந்து பொருத்துவாங்க. இன்கேஸ் இதை வந்து ஒரு கமர்ஷியல் வண்டியில் நீங்கள் பொருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் அதே மாதிரி விண்ட்ஷீல்டில் AI டேஷ் கேம் மட்டும் அந்த இடத்துல பொருத்துவீங்க. இன்னொரு கேமராவை தூக்கி நீங்கள் கண்டெய்னருக்குள்ளே பொருத்தணும் அப்படின்னா கண்டெய்னருக்குள்ளே பொருத்திக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு அவுட்டோர் கேமரா வேணும் அப்படின்னா அவுட்டோர் கேமரா வெளியே வந்து பொருத்திக்கலாம். ரிவர்ஸ் பின்னாடி வந்து போகும்போது பார்க்குறதுக்கு, பின்னாடி இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து பொருத்திக்கலாம். கைஸ் இந்த வீடியோவில் ஒரு கமர்ஷியல் வண்டிக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையுமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு கேமராவை வந்து பொருத்துனா எப்படி இருக்கும் அப்படின்றத லைவாக ஒரு டெமோவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.